ஜேமி கிளாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதை பண்ணவனுக்கு வந்து எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை, ஒரு பார்க்கிங் டிக்கெட் தவிர. யாருக்குமே எதுக்கு பண்ணான்னு தெரியல, அவனுக்கே தெரியல. இதெல்லாம் வந்து அவன் ப்ரிசனில் இருக்கும்போது ஒரு பெருசாக ஒரு லெட்டர் எழுதுறான். அந்த கன்ஃபெஷன்ஸில் வந்து சொல்கிறான் இது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதில் அவன் சொல்கிறான் அவன் எதுக்கு பண்ணான்னு அவனுக்கே தெரியல. இதை வந்து ஜேமி கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அவன் எழுதுகிறான். இவனுக்கு எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை, எந்த ஒரு மோட்டிவும் இல்லை இது பண்ணுறதுக்கு. விக்டம்க்கு கனெக்ஷனே இல்லை. 2018 21 இயர் ஓல்டு பேட்டர்சன் வந்து அவனோட வேலைக்கு போகிறான். இது அவனோட 3வது நாள் தான். சீஸ் கேக் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறான். அப்போ போகும்போது அவனோட கார் வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாடி நிற்கிது. அப்போ நிற்கும் போது வந்து பசங்களாம் ஏறுறாங்க. அப்போ ஏறும் போது தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜேமி கிளாஸை வந்து பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு வந்து பிளாண்ட் ஹேர், க்ரீன் ஐஸ் இருக்குது. பார்த்தோன்னே இந்த பொண்ணை தான் கிட்னாப் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். அவன் வந்து 13 இயர்ஸ் ஓல்டு. இதெல்லாம் வந்து அவன் அந்த கன்ஃபெஷனில் சொல்கிறான். இப்போ அவளை கடத்துறதுக்கு வந்து பிளான் போடுறான். இதுக்கு வந்து அவங்க அப்பாவோட ஷார்ட் கன் எடுத்துக்கிறான். இது வந்து வைட்லி பர்ச்சேஸ்டு ஷார்ட் கன்னால இதை வந்து ட்ராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறான். மாஸ்க் வாங்குறான், க்ளவுஸ் வாங்குறான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிடுறான். ஏன்னா க்ரைம் நடந்த இடத்துல அவனோட முடி எதுவும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட க்ளவுஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடுறான். காருக்கு பின்னாடி இருக்க ட்ரங்க்கில் இருக்க கார்டை வந்து கட் பண்ணிடுறான். உள்ளேருந்து திறக்க முடியாத மாதிரி வெறும் கீ வச்சு மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காரில் இருக்க டோம் லைட்டை கட் பண்ணிடுறான். ஏன்னா அவனை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கடத்துறதுக்கு போகிறான். ஃபஸ்ட்டு 2 டைமும் ஃபெயில் ஆகிடுது. ஃபஸ்ட்டு போகிறான், அதுக்கப்புறம் அந்த டிரைவேல சில கார் வருது. அதை பார்த்து அவன் பயந்துட்டு திருப்பியே போயிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி வரான், அதுக்குள்ளே காலையில் ஆகிடுது. அதனால் அவன் வந்து திருப்பியே போயிடுறான். 3rd டைம் வந்து October 15, 2018 அவன் சக்ஸஸ் ஆகிடுறான். ஜேமி வந்து அவளோட நாய் கூட தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க டிரைவேல வந்து ஒரு கார் வந்து வருது. இது உடனே நாய் போய் குலைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜேமி போய் பார்க்குறா. அவளுக்கு தெரியாத கார் இருக்குது. அதனால் அவள் வந்து உடனே பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறா. அவங்க அப்பா வந்து ஃப்ளாஷ் லைட்டை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் டோருக்கு போகிறாரு. ஜேமியும் அவங்க அம்மா வந்து பாத்ரூம் போயிட்டு அந்த கர்ட்டனை வச்சு மூடிடுறாங்க. அவங்களுக்கு தெரிய போது இது ஒரு ஹோம் இன்வென்ஷனாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் வந்து இறங்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா வந்து விண்டோலேருந்து ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் ஜன்னல்லேருந்து மூவ் பண்ணி டோருக்கு வந்து டோரில் ஒரு விண்டோ இருக்குது, அதுலேருந்து லைட் அடித்து அவர் கேட்குறாரு உங்கள் பேட்ச் காமிங்கன்னு சொல்லிட்டு. அவன் வந்து உடனே ஷார்ட் கன்னை தூக்கி சுடுறான். ஜேமியும் அவங்க அம்மாவும் வந்து பாத்ரூமில் இருக்கும் போதே கன் ஷாட் கேட்கும்போது போலீஸ் கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அடித்து கதவு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியல. அதுக்கப்புறம் ஷார்ட் கன்னை வச்சு அந்த லாக்கை சுட்டு ஓப்பன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வீடு தேடுறான். பாத்ரூம் மட்டும்தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, லாக் ஆகிருக்கு. அவங்க வந்து பாத்ரூம் வந்து பேரிகேட் பண்ணியிருந்தாங்க. 15 வாட்டி மேலே பாத்ரூம் டோர் அடிக்கிறான். அதில் டாப் ஆஃப் வந்து உடஞ்சிடுது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட டக்ட் டேப் கொடுத்து பொண்ணு கையில் கட்ட சொல்கிறான். அவங்க முடியாதுன்றாங்க. அப்போ அவன் ஷார்ட் கன்னை சைடில் வச்சுட்டு அவனே கட்டுறான். கட்டிட்ட பிறகு அந்த பாத் டப்லேயே அவங்க அம்மா இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவை வந்து பார்த்து கண்ணை ஏம் பண்ணி திரும்பிட்டு சுடுறான். ஜேமி இழுத்து தூக்கிட்டு போயிடுறான். ட்ரங்க்கில் போட்டுட்டு லாக் பண்ணிடுறான். இவன் போயிட்டுருக்கான். இவன் போயிட்டுருக்கும்போது போலீஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே டர்ன் பண்ணிடுறான். அந்த பொண்ணுக்கு வந்து சைரன் சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆகிறதும் கேட்குது. போலீஸும் வந்து இதுக்கப்புறம் அவங்க கன்ஃபெஷனில் சொல்லும் போது அவங்களுக்கும் ஞாபகம் வரும், அம்மா அந்த நாள் ஒரு காரை பார்த்தோன்னு சொல்லிட்டு. மொத்தமாக அந்த வீட்டில் வந்து 4 மினிட்ஸ் இருந்தான். அதுக்கப்புறம் உட்ஸ் இருக்க ஏரியாலாம் அவன் வீடு இருக்குது. அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். போன உடனே டக்ட் டேப்பெல்லாம் எரிச்சிடுறான். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் அழிச்சிடுறான். எரிச்சிட்டு அவளுக்கு வந்து சிஸ்டரோட பைஜாமா கொடுக்குறான். அவன் பெட்டுக்கு அடியிலேயே அந்த பொண்ணை தூங்க வைக்கிறான். அந்த பெட்டுக்கு அடியில் வந்து பேரிகேட் பண்ணிடுறான். நீங்கள் இருந்து வெளியே போக ட்ரை பண்ணனா அப்புறம் நடக்கிறது மோசமாக இருக்கும்னு சொல்கிறான். ஜேமிக்கு தெரியும் இவனால் பண்ண முடியும், ஏன்னா அவள் பார்த்துருக்கா. அவனுக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு கட்டில் அடியிலேருந்து வெளியே வரவே இல்லை. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கான். போலீஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் கன்னை வச்சு ரெடியாக இருக்கான். அதுக்கப்புறமா அவன் வந்து அந்த க்ரைம்லேருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜேமியை வந்து இக்னோர் தான் பண்ணுறான். அந்த பெட்டுக்கு அடியில் அவள் 8 to 10 hours அப்படியே இருக்கணும். எப்பயாவது ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு கேப் கிடைக்கும். பாத்ரூம் பிரேக்ஸ் இல்லை, சாப்பாடுக்கு பிரேக்ஸ் இல்லை. அப்படியே அவளை இக்னோர் பண்ணிவிட்டு 3 மாதமும் அந்த பொண்ணு வந்து அவன் பெட்டுக்கு அடியில் தான் தூங்குறா. போலீஸ்க்கு வந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. லோக்கலில் இருக்க பாப்புலேஷனும் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் தெரியும், மோஸ்ட்டாக இந்த மாதிரி கேசஸில் வந்து பொண்ணு உயிரோடு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் எல்லோரும் சோகமாக இருக்காங்க. சில பேர் வந்து அந்த பொண்ணு தான் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவன் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிறான்.
அந்த க்ரைம்லேருந்து அவன் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான். அவன் ஜேமி கிட்ட சொல்லிடுவான் ரூம்குள்ளேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து வெளியே வரவே இல்லை, ரொம்ப பயந்து இருந்தா. ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அவன் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கான். அது தவிர அவன் வெளியே போவே இல்லை. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனதுனால ஜாபுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அப்ளிகேஷன் சொல்கிறான் ஆனஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் குவிக் பிளானர். இந்த வாட்டி இன்டர்வியூக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து முடிவெடுக்கிறா இதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அவன் இன்டர்வியூக்கு போகும்போது எங்கே இருக்கானே தெரியாது நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு உமன் ஜீன்னு சொல்லிட்டு ஒரு உமன் வந்து அவங்க டாகை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து இது நார்மல் பொண்ணு மாதிரி தெரியல, ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவ்வளோ குளிர் இடத்துல, இது வந்து விஸ்கான்சனில் நடக்குது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப குளிர். இவ வந்து ஜாக்கெட் எதுவுமே போடாமல் க்ளவுஸ் இல்லாமல் ஓடி வந்துட்டுருக்கா. அவளை பார்த்துட்டோன்னே உடனே அந்த பொண்ணு சொல்கிறா இவ தான் வந்து ஜேமி கிளாஸ் சொல்லிட்டு சொல்கிறா. அவங்களுக்கு வந்து உடனே தெரியுது, நியூஸ்லலாம் பார்த்துருக்காங்க. உடனே அவளை வந்து ஹக் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவங்க நெய்பர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவன் காணாமல் போனது தெரிஞ்சால் அவன் இங்கே வரலான்னு சொல்லிட்டு கன் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்காங்க எல்லாரும். அவன் வந்து இன்டர்வியூலேருந்து வரான். இவங்களும் போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தோன்னா அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் பார்க்குறான். அப்போவே அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ரோட்டில் வரும்போது போலீஸ் அவனை கவர் பண்ணிடுறாங்க. அவன் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் கொடுக்கல. அவன் வந்து சரண்டர் ஆகிடுறான். அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனுக்கு வந்து லைஃப் இன் ப்ரிசன் வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டோரி அவ்வளோதான்.